எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் இருப்பவன் அல்ல. என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. உங்களை பொறுப்புடன் கடமையுடன் நான் வழி நடத்துவேன். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி. அவர்தான் எல்லாம். நம் இயக்கம், நம் கட்சி, இந்த சமுதாயம், அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம். மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள், பல கனவுகள், அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவுகள். அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நாம் நிறைவேற்றுவோம்.